டே 3ல் 3வது மேட்ச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் திருவள்ளரை ராயல் பாய்ஸ் அணியினருக்கும் நடைபெறும் போட்டி. லாஸ்ட் திருவள்ளரை அணியினர் ராயல் பாய்ஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஐயம்பாளையம் அணிக்காக ஓப்பனிங் பேராக வந்து ஆதவன் மற்றும் கேசவன். திருவள்ளரை அணிக்காக ஓப்பனிங் ஓவரை வீச ஹரி. ராயல் பாய்ஸ் அணிக்காக ஹரி. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் ஆதவன். ஃபஸ்ட் பால் நல்லா யார்க்கரு ஆஃப் சைடு, அங்கே ஃபீல்டர் கைக்கு விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆதவன் தந்து விக்கெட் இழுக்கிறாரு. ஆஃப் சைடு பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே அவுட்டு. பேட்ஸ்மேனாக நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கும் முதல் பந்து அப்படின்னு பார்ப்போம். 2வது பால் ஆஃப் சைடு உடச்சி போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஒருத்தர். ஒரு ரன். கேசவன் சந்திக்கும் முதல் பந்து ஃபஸ்ட் ஓவரில். 3rd பால் அங்கே கைக்கு க்ளோஸ்லி அடிச்சுட்டு ஆஃப் சைடு. 2 பேர் அங்கே சிறு தடுமாற்றம், அதன் காரணமாக 2 ரன் ஓடிட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் உடம்புக்கு போட்டார். லெக் சைடு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. பவர் பிளே சூப்பராக இது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஒரு புல் டாஸு ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே கைக்கு அடிச்சுட்டு ஓடினாங்க ஒரு ரன்னு. அதை ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. ரன் அவுட்டு சான்ஸை. ஒரு ரன் மட்டும். 2வது பவர் பிளே ஓவரை வீச லோகு. கவுண்டம்பட்டி லோகு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதுவும் பவர் பிளே ஓவர் தான். சைக்கிளில் சதீஷ் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஆனால் விக்கெட் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஃப்ரீ பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு சைட்டில். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் பிடிப்பாங்களா? விக்கெட். ஆனால் ஃப்ரீ கெட்டு. 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ். கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? கீப்பர் கேட்சு. ஒரு புல் டாஸ் பால் உடம்புக்கு போட்டாங்க. நல்ல பால் தான். விட்டுருந்தா ஒய்டு கூட கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாமல் அடித்து விக்கெட் இழக்கிறார் கேசவன். ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேனாக பசுபதி ஐயம்பாளையம் அணிக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்லா ஏறி நிற்கிறாரு. நல்லா அடிச்சிருக்காரு மடக்கி லெக் சைடு. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. அதன் காரணமாக பவர் பிளே சர்க்கிள் காரணமாக பவுண்ட்ரி. ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸு மிஸ் பண்ணிட்டாரு. டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போடப்பட்ட பந்து டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டார். ஆஃப் சைடு அங்கே பவர் பிளே சர்க்கிள்குள்ளே 2 ஃபீல்டு இருக்காங்க. இருந்தும் கேப்பில் விழுந்துருச்சு. கேட்ச் பிடிக்கல யாரும். 2 ஓவர். 2 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. 3வது ஓவரை வீச ஹரி. நெக்ஸ்ட் பால் வைடு. 3வது ஓவரை வீச பழனி. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. இன்னர் சர்க்கிளில் 4 பேரோட 3rd ஓவரை வீச பழனி. சைக்கிளில் வந்து சதீஷ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக லெக் கட்டர் போட்டிருக்காரு. மடக்கி அடிச்சிருக்காங்க லெக் சைடு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. இருந்தும் கேப்பில் விழுந்து 1 பிச்சு 2 பிச்சில் ஃபீல்டர் கீழே விழுந்துட்டார். ஆனால் பாலை ஸ்டாப் பண்ண முடியல. அதன் காரணமாக 4 பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவர் திசையில். 1 பிச் 2 பிச். ஃபீல்டரு பாலை தூக்கி உள்ளே தூக்கி போட்டார். 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி. அங்கே ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் வைடு கூட ஒட்டி போட்டாரு வைடு. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. ஆஃப் சைடு சைட்டில் பால் போகலை, அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக லெக் சைடு உடம்புக்கு போட்டாங்க. புல்டாஸா அங்கே ஸ்ட்ரைட்டில் லெக் சைடில் ஒரு ஃபீல்டு இருக்கார். துரத்தி வந்து பாலை பிடிச்சிட்டாரு. அதனால் 2 ஓடிட்டாங்க. லாஸ்ட் 1 பால் உடம்புக்கு போட்டாங்க, உடைச்சி. அங்கே ஃபீல்டு யாரும் இல்லை, கண்டிப்பாக இது 4 தான். பவுண்ட்ரி, ஃபைன் லெக் திசையில் பவுண்ட்ரி இருக்கும். நெக்ஸ்ட் பால் சைக்கிளில் கார்த்தி காலையே போட்டாங்க. டாட். 3 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 30. 4வது ஓவரை வீச ஹரி. ஸ்ட்ரைக்கில் வந்து சதீஷ் இருப்பார். 3 ஓவருக்கு 30 அடிச்சாங்க. மீதி இருக்க 3 ஓவருக்கு எவ்வளோ அடிப்பாங்கன்னு தெரில. நல்லா ஹிட்ரு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க, பார்க்கலாம். 4வது ஓவரில் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு க்ளோஸில் யாரும் ஃபீல்டர் இல்லை. 1 பிச்சில் கையில் 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் நேராக ஸ்டெம்புக்கு பின்னாடி அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காங்க. இருந்தும் பாலை மிஸ் பண்ணி 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மறுபடியும் ஃபீல்டு கைக்கு அடிச்சுட்டு 2 ரன் ஓட ட்ரை பண்ணாங்க. நல்ல த்ரோ, 1 ரன் மட்டும். ஆனால் கீப்பர் டக்கு த்ரோ விட்டு கீப்பர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் வைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டாட். லாஸ்ட் 1 பால் டாட். ஓவர். 4 ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 36. 5வது ஓவரை வீச முதல் பந்து அங்கே பழனி ஃபீல்டு இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலு சதீஷ் தானே அவுட்டு. ஃபஸ்ட்டு பாலு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராமராஜ், அவர் தான் சைக்கிள் இருப்பார். செகண்ட் பால் ஒரு கீப்பர் எஜ்ஜு, விக்கெட். குட் கேட்ச். ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட போகிறாரு. டக் அவுட். ஆட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு அந்த பவுலரு. அடுத்த பேட்ஸ்மேனாக அருண் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அவர் சந்திக்கும் முதல் பந்து ரிவர்ஸ் திரும்பி போல்டு. அடுத்த பேட்ஸ்மேனாக பழனி. ஃபஸ்ட்டு பாலே பாயிண்ட் திசையில் அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட், அதுவும் கேட்ச். 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பர் பவுலிங் போட்டார் வினோத். 4 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மீதி இருக்க 2 பாலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நியூ பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேனாக சசி. சிங்கிள் விளாண்டுருவார். இப்படியும் பாலை பார்த்து விளாண்டு ஓடுவார். தள்ளி விட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இந்த மாதிரியே தள்ளி விட்டு ஓட்டார். பலர் கைக்கு அடிச்சுட்டு 1 ரன். லாஸ்ட் 1 பால் சைக்கிளில் கார்த்தி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு. லெக் சைடு க்ளோஸில் ஹரி கைக்கே அடிச்சுட்டு ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. குட் பேக்கப், 1 ரன் மட்டும். ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 38. இறுதி ஓவரை வீச லோகு. 6வது ஓவர் ஃபஸ்ட் 1 பால். ஃபஸ்ட்டு பால் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். கட். செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு லெக் சைடு கையிலேயே அடிச்சுட்டு 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, நிற்க வச்சுட்டே ஓட ட்ரை பண்ணாங்க. ரன் அவுட். சசி விக்கெட். நெக்ஸ்ட் பால் கார்த்தி சைக்கிள் வந்துட்டார். லெக் சைடு அடிச்சிருக்காரு வேகமாக. அங்கே ஃபீல்டு இருக்காங்க, இருந்தாலும் அவர் ஒரு மிஸ் பண்ணிட்டார் பாலை. 2 ரன் ஓட்டாங்க. மறுபடியும் கார்த்தி தான் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஒரு கீப்பர் எஜ்ஜு, விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக சதீஷ் ஆல்ரவுண்டர். ஐயமலை மணிக்காக என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்.
அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி. அங்கே கேப்பில் போகுது. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். பாலை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் பவுண்ட்ரியை 2 வந்துட்டாங்க. முடிட்ட நிலையில் ஐயமலை மணியினர் 43 ரன் அடிச்சிருக்காங்க. திருவள்ளரை ராயல் பாய்ஸ் அணியினர் 44 எடுத்தால் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். பேரா காமராஜ் மற்றும் லோகு. முதல் பவர் பிளே ஓவரை வீச அருண். ஐயம்பாளையம் வீரகுரு அணிக்காக காமராஜ் சைக்கிள் இருப்பார். திருவள்ளரை அணிக்காக நான் சைக்கிள் லோகு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் பால் ஸ்டம்புக்கு மேலே டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ராம் வராரு. கேட்ச் பிடிப்பாரா? ஓ, நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட். அங்கே 2 ரன் ஓடிட்டான். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பவர் பிளே காரணமாக உள்ளே இருக்காங்க. பாலை துரத்தி போகிறாங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுவாங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. பிளேயில் லாஸ்ட் 1 பால் ஸ்டோரில் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஒரு ஃபீல்டர் பின்னாடி இருக்கார். 1 பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. இருந்தும் 2 ரன் ஓட்டாங்க. ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 6. இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச ராமராஜ். சைக்கிளில் லோகு. அவர் சந்திக்கும் முதல் பந்து. இப்போ தான் ஸ்ட்ரைக்கே வராரு. ஃபஸ்ட் ஓவரில் நான் சைக்கிளே இருந்தார். ஃபஸ்ட் பால் உடம்புக்கு போடப்பட வந்து திருப்பி விட்டாங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார். கேட்ச் பிடிச்சிட்டாரு. கேட்ச். டக் அவுட் லோகு. பேட்ஸ்மேன் சக்திவேல். அவர் சந்திக்கும் முதல் பந்து உடம்புல பட்டு கீப்பருக்கு பின்னாடி ஒரு ரன் ஓட்டாங்க. காமராஜ் சைக்கிளில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டர் பின்னாடி இருக்கார். 2 ரன் ஓடுறாங்க. பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு த்ரோ 2 ரன். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு 1 ரன். லாஸ்ட் 1 பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பவர் பிளேயில் கடைசி பால். பின்னாடி பவுண்டரி போகுமா? கீப்பருக்கு பின்னாடி 2 ரன் ஓட்டாங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 12. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 3வது ஓவர் வீச சதீஷ். ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா கவர் திசையில். கேப்பில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அவரையும் தாண்டி 6ஆ 4. ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியோட செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2வது பால் ஒரு ஃபுல் டாஸ். லெக் சைடு பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடலை. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில். அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. 1 பிச்சில் பவுண்ட்ரி. செம்ம பேட்டிங் காமராஜ் வந்து 2 4 அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பால் அங்கே தேடமணி திசையில் ஃபீல்டர் யாரும் இல்லை. கீப்பரே பாலை துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. அங்கே ஒரு சிறு திடமாற்றம். 3வது ரன்னுக்கான முயற்சி ஓடலை. 2 ரன். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போடப்பட வந்து டாட். நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு எக்ஸ்ட்ரா கவர் திசையில். அங்கே ஒரு ஃபீல்டர் துரத்தி வராரு. கேட்ச் பிடிப்பாரா? கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. குட் பேக்கப். அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓவர். ஒரு முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. இந்த ஓவர் அடிச்சிட்டாங்க. சதீஷ் ஓவர் பிடிச்சி 4வது ஓவரை வீச அருண். மேட்ச் ஓவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆஃப் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்லேயே அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் இறங்கி அடிச்சிருக்காரு. லெஃப்ட் சைடில் கையிலேயே விக்கெட். நிறைய விக்கெட் எடுத்துட்டாங்க. அவர் தான் ஒரு அணிக்கு சிறப்பாக விளாண்டார். குட் பேட்டிங் காமராஜ். நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு விட்டு 1 ரன் ஓடி இருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க.
ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. ஃபீல்டு யாருமே இல்லை, கேப்பில் பால் போயிருக்கு. ராமராஜ் துரத்தி போயிட்டுருக்காரு. ஒரு பிச்சில் கலெக்ட் பண்ணுறாரு. 2 பேரும் இடிச்சுக்கிட்டாங்க. ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் பாலா அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பேட்ஸ்மேனாக வசந்த். லாஸ்ட் 1 பால். ஃபுல் பேஸில் லெக் சைடு அங்கே ஃபீல்டு இருக்காங்க. பாலை கேட்ச் பிடிப்பாங்களா? அவர் மிஸ் ஃபீல்டு. 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? ஹரியோட விக்கெட் இழக்கிறான். சாரி, 2வது ரன் அவுட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். டாட். ஓவர் முடிவிட்டே அணி எண்ணிக்கை 28. 5வது ஓவரை வீச ராம். 12 பாலுக்கு 16 தேவை. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 5th ஓவரில் ஃபஸ்ட் பால் ஹரி ஸ்ட்ரைக்கில். ஃபுல் பேஸில் எட்ஜு. ஒரு ரன் மட்டும். 11 பாலுக்கு 15 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கில் ராமராஜ் ஃபுல் பேஸில் போட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். செகண்ட் பால் ஒரு ஆஃப் சைடில் க்ளோஸில். குட் ஸ்டாப். அங்கே ஒரு ரன் மட்டும். ஹரி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் ஆஃப் சைடில் க்ளோஸில் தொட்டுவிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் விக்கெட். பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்கில். மீதி இருக்க எல்லா பாலும் நல்லா போடணும். நியூ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு யாரும் இல்லை, கேப்பில் பால் போயிட்டுருக்கு. துரத்தி வராங்க. பவுண்டரி ஸ்டாப் பண்ணுவாங்களா? அங்கே ஸ்டாப் பண்ண முடியல. 3 ரன் ஓட்டாங்க. பாலுக்கு 9 அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போட யார்? கொஞ்சம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. 6 பாலுக்கு 9 அடிக்கணும். பழனி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவங்க அன்றைக்காக பால் போட்டு கொடுப்பாரா? ஃபஸ்ட்டு பால் ஒரு ஃபுல் டாஸ். ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்லேயே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. இங்கே ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் டாட். 4 பாலுக்கு 8 அடிக்கணும். என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். அடிப்பாங்களா? டாட்டா. ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. அங்கே தேர்ட்மேன் திசையில் ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஒரு ரன். கிஷோருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 3 பாலுக்கு 7 அடிக்கணும். 3 பந்துகளுக்கு 7 ரன் தேவை. போட்டிருக்காரு. அடிச்சிருக்காரு லெக் சைடு. அங்கே ஃபீல்டர் அருண் ஓடி வந்தார். கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, பேக்கப் வந்து 2 ஓடிட்டாங்க. குட் ஸ்டாப். அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபீல்டிங். 2 பாலுக்கு 6 ரன் தேவை. இறங்கி போய் அடிச்சிருக்காரு. கீப்பருக்கு பின்னாடி ஓடலை. டாட். 1 பாலுக்கு 6 அடிக்கணும். 6 அடித்தா வின் பண்ணலாம். அடிப்பாரா? 6 அடிச்சிருக்காரு. ஆனால் அது பவுண்ட்ரியே கோட்டை நோக்கி ஓடுது. ஹார்ட் லக் தான் சொல்லணும். மேட்ச் வின் பை ஐயம்பாளையம் வீரகுரு.